ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு கான்செப்ட் நேம்ட் ஆஸ் ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்னா என்ன? ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் டப்பா மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை எடுத்துப்போம். இதில் வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆக போகுதுன்னா ரெண்டாக ஸ்டோர் ஆக போகுது. கீயாக ஒன்று, வேல்யூவாக ஒன்று. அதுனா கீ அண்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயர் 1 எவ்வளோ ஸ்கோர்னா 50 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளேயர் 2 அவர் வந்து ஒரு 69 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்காருன்னு ஒரு கீ அண்டு வேல்யூவாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த ஹேஷ் மேப்பில் நல் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாமா? எஸ், நல் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கீ வந்து யூனிக்காக தான் இருக்கணும். வேல்யூக்கு பிரச்சனை இல்லை. கீ வந்து பிளேயர் 1 வேறு, பிளேயர் 2 வேறு. அதாவது 2 பிளேயருக்கு பிளேயர் 1 பிளேயர் 1 வைக்க முடியாது. அடுத்தது ஆர்டராக தான் இருக்கணுமா? இல்லை, அன்ஆர்டர். அவ்வளோதான் இந்த ஹேஷ் மேப். ஓகே, கோட் பண்ணுவோமா? ஓகே, கம்பைலர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹேஷ் மேப்க்கு நான் import java.util.hashtag போட்டேன். ஹேஷ் மேப்க்கு ஹேஷ் மேப் போட்டோமா? இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்? கீ அண்ட் வேல்யூ. ஸோ என்னோட கீயாக வந்து நான் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். வேல்யூவை இப்போதைக்கு இன்டீஜர், அதாவது பிளேயருக்கு ஸ்ட்ரிங்கு, வேல்யூக்கு இன்டீஜர். ஸோ நீங்கள் 2 டேட்டா டைப் கொடுத்துட்டு நம்ம ஹேஷ் மேப் நேமு அண்ட் நியூ ஹேஷ் மேப். ஓகே, ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேஷ் மேப்பில் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனா, ஒரு டேட்டாவை இன்க்ளூட் பண்ணுறதுனா ஹெச்எம் ஹேஷ் மேப் நேம் டாட் புட் போட்டுட்டு உள்ளே வந்து பிளேயர் 1 கம்மா அவரோட ஸ்கோர் 50 போட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பிளேயர் போட்டு போமா, காப்பி பேஸ்ட்டாக அடிச்சுக்கிறேன். ஓகே, பிளேயர் 2 40, பிளேயர் 3 60, பிளேயர் 4 69. இப்போ வந்து இந்த ஹேஷ் மேப் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஹெச்எம் பார்க்க உங்களுக்கு அரே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அரே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா பிளேயர், அதாவது அன்ஆர்டர் தானே. ஸோ பிளேயர் 2 40, பிளேயர் 1 50, பிளேயர் 4 69, பிளேயர் 3 வந்து 60. ஸோ அன்ஆர்டராக, ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக இது வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் நான் எடுக்கணும்னா ஹெச்எம் டாட் கெட் போட்டு எனக்கு வந்து பிளேயர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா பிளேயர் 1 ஓகே, அதாவது பி கேப்ஸில் இல்லை. பிளேயர் 1ஓட வேல்யூ 50 15 பிரிண்ட் ஆகுதா? நம்ம வந்து அதே பி கேப்ஸில் இல்லாமல் கொடுக்குச்சு, அது வந்து வேற ஒன்று இல்லாததுக்கு வந்து யூனிக்குன்னு காமிச்சிருச்சு. ஓகே, அடுத்து ரிமூவில் வந்து யாரை ரிமூவ் பண்ணலாம்? பிளேயர் 3 ரிமூவ் பண்ணுறேன். அதாவது ரிமூவ் இப்படி பண்ணக்கூடாது, ஒர்க் ஆகுமான்னு தெரியலை. ஓகே, ரிமூவ் பண்ண வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஹெச்எம்ஐ தூக்கிட்டு இங்கே ஹெச்எம்ஐ ரிமூவ் பண்ணுறேன். பிளேயர் 3 ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அடிக்கிறேன். ஓகே, செமிகோலன். ஓகேப்பா செமிகோலன் தான்டா. அதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன். பிளேயர் 3 மட்டும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரிமூவ். அடுத்து வந்து சைஸ்க்கு வந்து ஹெச்எம் டாட் சைஸ். பிளேயர் 3 போயிட்டாருன்னா மொத்தம் 3ன்னு இருக்கணுமா சைஸு? ஸோ 3, அதுவும் ஓகே. இதுலேயே முக்கியமானது ஒன்று இருக்குது, முக்கியமானது 2. புட் இஃப் ஆப்சன்ட். அது டைப்பும் பண்ணாத. அதாவது புட் இஃப் ஆப்சன்ட் அப்படின்னு நான் போடுறேன். அதாவது எனக்கு இப்போ என்னன்னா பிளேயர் 3 தானே போகணும், பிளேயர் 2 இல்லாட்டி எனக்கு 100ன்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு பிளேயர் 2 இருக்காரா? ஸோ எனக்கு 40 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் பிளேயர் 6க்கு இருக்கிறேன், எனக்கு வந்து நல்லுன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து பிளேயர் இல்லை. ஆனால் அது வந்து புட் இஃப் ஆப்சன்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நல்லுன்னு காமிச்சிருச்சு. ஓகே, இதை நான் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்? இங்கே காப்பி அடிச்சுட்டு இங்கே புட் இஃப் ஆப்சன்ட் போட்டு இப்போ ஹெச்எம் கொடுப்பேன்.
அதாவது பிளேயர் 6 இல்லைனா எனக்கு 100ன்னு பிரிண்ட் ஆகணும். ஐ மீன் பிளேயர் 6 100ன்னு. என்னப்பா ஓகே. இப்போ வந்து புட் இஃப் ஆப்ஷன் பிளேயர் 6 இதுக்கு முன்னாடி இல்லை, ஸோ பிளேயர் 6 100ன்னு போட்டுக்குச்சு. ஓகே. அடுத்து வந்து ஒரு முக்கியமானது என்னதுன்னா கெட் ஆர் டிஃபால்ட். என்னப்பா இது டைப் ஒர்க்கால கெட் ஆர் டிஃபால்ட். இது என்னதுன்னா கெட் ஆர் டிஃபால்ட்னு கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், பிளேயர் 6 100 அப்படின்னு நான் கொடுத்துட்டு பிரிண்ட் அடிக்கிறேன். எனக்கு 100ன்னு பிரிண்ட் ஆகும். இதே பிளேயர் 8 சாரி பிளேயர் 3 தான் ரிமூவ் பண்ணுமா, பிளேயர் 4க்கு வந்து எனக்கு 100ன்னு பிரிண்ட் ஆகும்னு சொல்கிறேன். எனக்கு இங்கே வந்து பிளேயர் 4ஓட 69 தான் பிரிண்ட் ஆகும், ஏன்னா கெட்டு தான். சப்போஸ் இந்த கெட்டு இல்லாட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயர் 8ன்னு ஒருத்தன் இல்லை, இந்த கெட்டு இல்லாட்டி 100ன்னு பிரிண்ட் பண்ணும். 100ன்னு பிரிண்ட். அதாவது இங்கே கொடுக்கறது இங்கே ஹேஷ்மேப்பில் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவோட இந்த கீயோட வேல்யூ கொடுக்கணும். சப்போஸ் இந்த கீயே நம்மளுக்கு இல்லை அப்படின்னா இதையே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இருக்கிறதுலே முக்கியமானது இந்த கெட் ஆர் டிஃபால்ட் தான். ஸோ மற்றபடி மற்றெல்லாம் ஈஸி தான். ஸோ இதுதான் ஒரு ஹேஷ்மேப்போட ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஒரு ஸ்மால் கோட். ஸோ இந்த வீடியோவில் ஹேஷ்மேப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹேஷ்மேப் யூஸ் பண்ணி எப்படி சம்லாம் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். தேங்க்யூ.